பிக் பாஸ் 45th டே இன்னைக்கு வந்து எப்படி நடக்குது அங்க தீம் என்ன அப்படின்னா ராஜா ராணி அப்படின்னு ஒரு டாஸ்க் தான். சோ ஒரு பெரிய பெரிய அரியணைகள் இருக்கு. ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு ஆட்சிகளை ஆளணும் அப்படின்றது சீசனா நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயம். ஒரே ஒரு சேஞ்ச் இதுல என்ன அப்படின்னா அதாவது பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம்னு பிரிச்சிருக்காங்க இல்லையா. சோ கேர்ள்ஸ் டீம்ல இருந்து ஒருத்தவங்களும் பாய்ஸ் டீம்ல இருந்து ஒருத்தவங்களும், அதாவது 2 ஊரு 2 அரியணை அப்படின்றது தான் இருக்கு. சோ இதுதான் சிம்பிளா சொல்லணும்னா. சோ இந்த டாஸ்க்ல ராஜா ராணி அப்படின்னு ஒருத்தவங்களும் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. யாரு அப்படின்னு தானே, பாய்ஸ் டீம்ல ராணா அண்ட் கேர்ள்ஸ் டீம்ல சாச்சம்மா தேவி சாச்சனா. எஸ், அப்சல்யூட்லி இதான். இன்னைக்கு டாஸ்க் முழுக்க இதை பத்தி தான் போயிட்டு இருந்துச்சு. என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா பேசலாம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒற்றன் யாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. கேர்ள்ஸ் டீம்ல இவங்களா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல. கரெக்டா சிவா தான் வந்துட்டு பாய்ஸ் டீம்ல ஒற்றன் அண்ட் கேர்ள்ஸ் டீம்ல ஜாக்கு. சோ இவங்க மாத்தி ஏதாவது திருடுறதோ இல்ல அவங்க பேசுறத ஒட்டு கேட்கறதோ அங்க வந்து எதையாவது தூக்கிட்டு வந்து இங்க வைக்கிறதோ அப்படின்னா பல வேலைகளை அவங்க பாக்குறாங்க. எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேக்குறீங்க. எனக்கும் தெரியல என்ன சொல்றதுன்னு. சரி, இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாவே அந்த சீசன்ல இது வரைக்கும் எத்தனையோ சீசன்ல இந்த மாதிரி ஒரு தீம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இவ்வளவு கேவலமா போகணும்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. பவித்ராக்கு கூணு இந்த கிழமை மாதிரி ஒரு கேரக்டரை கொடுத்துருக்காங்க. நம்மளும் சிறப்பா செய்யணும் அப்படின்னு கூண விழுந்தவங்க எழுந்துக்காம அப்படியேதான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ அப்பப்ப ஜெஃப்ரி பண்றதும் செம்ம கலாயா இருந்துச்சு. சாச்சமாதேவி இருக்கிற அந்த புற பகுதியில முத்துக்குமரன் வந்து தெரியாம திருட்டுத்தனமா ஓடி வந்து ஒரு பக்கம் கிராஸ் பண்ணிட்டு ஓடிடுறாரு. இதை பார்த்த உடனே வந்து அங்க இருக்கிற அமைச்சரான அவங்க யாருங்க, அவங்க அதான் தமிழ் பேராசிரியர் இருக்காங்கல்ல, அவங்க புடிச்சு இவரை கூட்டிட்டு போயிடுறாங்க. சோ தீபக் கிட்ட போய் நீங்க பாருங்க, உங்களோட டீம்ல இருந்து ஒருத்தர் வந்துட்டாரு, அவரை வந்து நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதனால இதுக்கப்புறம்லாம் அவரை விட முடியாது. நாங்க சொல்ற டாஸ்க் நீங்க பண்ணீங்கன்னா அவரை அலோவ் பண்றோம், அவரை விடுவிச்சிடுறோம், அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கொடுக்கவே தேவையில்ல, அந்த மனுஷன் எனக்கு தேவையில்ல அப்படின்னு டபுள் டக்கரா அசிங்கப்பட்டு விட்டாரு தீபக். ஐயோ ஐயோ. சரின்னு இது அப்படியே விட்டோம் அப்படின்னா திரும்பவும் இதே மாதிரி ஏதோ ஒரு சின்ன லொல்லாய் பண்ணிட்டு நம்ம ஜெஃப்ரி வந்து மாட்டிக்கிறாரு. சாச்சனா நான் கொடுக்குறேன், ஜெஃப்ரியா டாஸ்க் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பர்சனல் வஞ்சன்ஸ் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா இறக்கிறதுக்கான ஒரு தருணம் போல 100 தோப்புக்காரம் போட வச்சாங்க. பாவம் தானே. சோ 100 தோப்புக்காரம் ஜெஃப்ரி போட்டாரு. சீரியஸாவே பாவமா இருந்துச்சு. சரி, ஓகே, வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா அப்படின்னு பார்க்கும்போதுதான் வணிக வளர்ச்சிக்கான ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கொடுக்குறாங்க. சில களிமண்களை கொடுக்குறாங்க. யார் எவ்வளவு அளவுக்கு பொம்மை கொடுப்பீங்க, அதை எவ்வளவு விற்பனைக்கு செய்றீங்க அப்படின்றது தான் டாஸ்க். யாரு அதிகமா வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு இது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஃபைனலா என்ன நடக்குது அப்படின்னா பெண்கள் அணியில வந்துட்டு நிறைய குட்டி பொம்மைகள், ஹார்ட் என்னென்னவோ பண்றாங்க. பாய்ஸ் டீம்ல அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்றாங்க. சாச்சம்மாதேவி இருக்காங்க பாருங்க, அவங்க இறங்கி வந்து மக்களா உதவி பண்றாங்க. இதை பார்த்தா வர்ஷினி இங்க பாரு, ஓவரா எங்கிட்ட இப்படி பண்ணோம் அப்படி பண்ணலாம் சொல்லாத, எனக்கு தெரியும், மூட்டு போ அப்படின்றது தெளிவாவே சொல்லிட்டாங்க. சோ வர்ஷினி இவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க, கரெக்ட் தான். பட் அவங்க இந்த ஒரு டாஸ்க்ல அவங்க ஒரு ராணின்றதை மறந்துட்டாங்களான்னு தெரியல. எனவே இப்படிதான் ஒரு காமெடியா மொக்கையா போயிட்டு இருந்துச்சு. இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஹார்டின் எல்லாம் செஞ்சுட்டு அந்த களிமண்ணா அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதனால அங்க வந்து வைக்க முடியாது, வர்ஷினி கிட்ட கூட அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜாக்கு வாங்கி வர்ஷி கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வர்ஷி என்ன பண்ணாங்க, தூக்கி என்ன அப்படின்னு போட்டுறாங்க. ஏன் கஷ்டப்பட்டு பண்ணுச்சு, உனக்கு தெரியும் தானே, நீ என்ன இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அனுஷா ஒரு பக்கம் வேகமா கத்த, ஐயோ எனக்கும் தான் முதுகு வலிக்குது, நான் எழுந்து போய் வைக்கும் போது எனக்கு எதுவும் ஆச்சுன்னா அப்படின்னு. ஏன்னா இது உலகமுகா நடிப்பா இருக்கே சாமி அப்படின்னு இருந்துச்சு. சோ அன்ஷிதாவுக்கும் வர்ஷினிக்கும் நடுவில் ஒரு குட்டியான ஒரு கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல வந்துட்டு யாரு என்ன பண்றாங்க அப்படின்னா செங்கோல் வந்துட்டு திருடப்படுது. அந்த 2 டீம்ல யாராவது ஒருத்தவங்க அப்படி இப்படி திருடுறாங்க. அது என்னன்னா நம்ம ராணி இருக்காங்களா, அவங்க கையில வச்சுட்டு இருக்காங்க, அதை வந்து ஒருத்தவங்க திருடிட்டு போயிடுறாங்க பாய்ஸ் டீம்ல இருந்து. சோ அது எங்க இருக்கு என்னன்றதை அவங்க தேடணும் அப்படின்னு முடிவு பண்ணி கேர்ள்ஸ் டீம்ல இருந்து ஒரு ஆளா அங்க பாய்ஸ் டீம்ல எங்க ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க போறாங்க. ஒரு ஆளாவும் மாட்டுறாங்க. சோ ஜெஃப்ரிக்கு வந்துட்டு எப்படின்னா சாச்சனாவை பார்க்கும் போதுதான் எரியுது. ஏன் 100 தோப்புக்காரன் சும்மாவா, அதனோட எஃபெக்ட் கொஞ்சமாவது இருக்கணும்ல. சோ ஜெஃப்ரிக்கு வந்து செம்ம காண்டாவது. அவள் ஏதாவது ஒண்ணு பண்ணுன்ட்டு என்ன அரிசியை வாயில வச்சிருக்கீங்களா, பல்செட்டா அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கர பங்கமா கலாய்க்கிறாரு. அதே மாதிரி உள்ள இருக்கிற எல்லாரையும், அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் செம்மையா வச்சு செய்யறாரு ஜெஃப்ரி. கேட்க கோவம் அள்ளுது. இங்க பாருங்க, ஓவரா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் நடுவில் ஒரு பெரிய சண்டையும் வருது. ஆனா அந்த அளவுக்கு ஒர்த்தான சண்டைலாம் கிடையாது, ஏதோ அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த கட்டமா வந்துட்டு ஒரு செகண்ட் டாஸ்க் கொடுக்குறாங்க. ஒரு மேப், அதுல வந்துட்டு ஒரு 20 கண்ட்ரிஸோட பேர் இருக்கு, அது அங்கங்க செட் பண்ணும். சோ பாய்ஸ் டீம்ல இருந்து போய் 17 கண்ட்ரிஸ் செட் பண்ணிட்டாங்க. யாரு, தீபக்கு பொதுவாகவே பொது அறிவுன்றது அதிகம் இல்ல. சோ அதனால அவங்க வின் பண்ணிட்டாங்க பாய்ஸ் டீம். அண்ட் கேர்ள்ஸ் டீம்ல இருந்து 11 கண்ட்ரிஸ் மட்டும் தான் செட் பண்ணதுனால அவங்க தோத்து விட்டார்கள்.
சோ இதுல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்னு ஒரு கிடைக்கும்ல, அது பாய்ஸ் டீமுக்கு கிடைச்சிருது. செம்ம ஹாப்பி. யாரு இதுல செலக்ட் ஆயிருக்கிறத கேக்குறீங்க? எஸ், சிவகுமார் அவர்கள். சோ சிவா தான் வெளில போயிருவாரு இந்த வாரம். வேற லெவல்ப்பா. அவன் தான் போகணும். ஏன்னா சும்மாவே வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி அப்படின்னு ஒரு கணிப்பு இருந்துச்சுல. நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி இப்போ சிவா வந்து உள்ள நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல அவர் வின் பண்ண காரணத்தினால வர்ஷினிக்கு தான் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமோ வெளில போறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் சாச்சனா வெளில போறோம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தோம்ல. ஆனா இப்போதைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஸ் அதிகம்ன்றனால போக வாய்ப்பு இல்லை கண்ணா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த செங்கோலை தேடி சுத்திட்டு இருக்காங்க. சோ புடிச்சிடறாரு தீபக். என்னம்மா, ஏன் எங்க ஊர் பக்கம் உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு எங்க குச்சி வேணும், எங்க நாட்டோட குச்சி. என்ன குச்சி அப்படின்னு கேட்கும் போது, இந்த மாதிரி செங்கோலா, சரி வான்ட்டு அவங்க பாய்ஸ் டீம்ல கூட்டிட்டு போயிட்டு, இந்த பொண்ணு வந்து குச்சின்னு தேடுது, கடைசியில செங்கோல் அதை கூட சொல்ல தெரியலன்னு கலாய்ச்சோட சௌந்தர்யா கோவம் வந்துடுது. என்ன என்னை பத்தி ஓரா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த சௌந்தர்யா அப்படியே விடிச்சு பிளாஸ்ட் ஆகி வேற லெவல்ல கோவத்தோட கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டை ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கும்போது திருட்டு பைய மாதிரி முத்துவா அவங்க செஞ்ச களிமண் பொம்மைகள் எல்லாத்தையும் திருடிட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தொக்கா சிக்கிறாரு வர்ஷினி கிட்ட. வர்ஷினியா விட்டுருவாங்களா, ஐயோ இவர் பாருங்க என்ன வேலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது. அண்ட் வந்து களிமண் பொம்மைகளை விற்கிறாங்க ரெண்டு டீமும். அதுல அதிகமான மதிப்பெண் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாய்ஸ் டீம் தான் எடுக்கிறாங்க. அரிமா தேசம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேர் வச்சிருக்கிற அந்த தேசத்தின் தலைவர்கள், தொண்டர்கள், நாட்டின் உறுப்பினர்கள் அப்படின்னு இந்த ஊர்ல இருக்கிறவங்க 3130 ரூபாய்க்கு அவங்களுடைய பொம்மைகள், களிமண் பொம்மைகளை வித்துட்டு அவங்க வந்து வின் பண்ணிருக்காங்க. அண்ட் கேர்ள்ஸினுடைய டீம் பேர் எப்படின்னா இந்த கேர்ள்ஸ் டீம்னுடைய பேரு. ஸோ அந்த தேசத்துல இருக்கிறவங்க 2900 அவங்க சேல் பண்ணிருக்காங்க. ஸோ விர்ச்சுவலி ரொம்ப கம்மி தான். ஸோ இதுதான் வின் பண்ணிடுறாங்க ஆளுக்கும். இன்னும் போகணுமா இல்ல நிறுத்துவீங்களா அப்படின்னு நம்ம மைண்ட் வாய்ஸை கரெக்டா கேட்டு பிபி என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, இங்க பாருங்க இதுக்கு மேல தற்காலிகமா இந்த டாஸ்க் நிறுத்தப்படுது, யாரையும் புண்புறுத்த வேணாம், துன்புறுத்த வேணாம், அவங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு விட்டுறாங்க. ஆளுக்கும் தெரிச்சு குதுன்னு ஓடி போயிடுறாங்க. சோ சாச்சனா கேரக்டர் வந்து இறங்கினதுக்கு அப்புறம் கோவத்துல எப்பவும் போல பஸ் அங்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்பப்போ கேரக்டருக்குள்ள வந்துட்டு அப்படி இப்படி பேசுறீங்க, கலாய்க்கிறீங்க, ஹர்ட் ஆகுறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து கேட்க, பதிலுக்கு நீயும் பண்ணிட்டல, அப்புறம் என்ன புதுசா வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் டீம் எல்லாருமே வருத்தெடுத்துட்டு இருக்காங்க. மஞ்சரி இவங்களை மட்டும் மூடி மறைக்கல, இவங்களை வந்து அப்படியே சால்வ் பண்ணலன்னா அப்படியே கொட அழுது அங்க இருக்கிற இடத்தையே மொத்தமா நினைச்சு விட்டுருப்பாங்க சாச்சனா. இது அவங்கள ஒரு வழியா கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நைட் ஆகும்போது நம்ம எப்படியா செங்கோலை எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி நம்ம சாச்சனா போய் அந்த செங்கோலை தூக்கிட்டு ஓடி வந்துடுறாங்க. அதை எடுத்து சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, பாய்ஸ் கிட்ட இருந்து அந்த செங்கோலையும் சேர்த்து எடுக்க கரெக்டா ராணவ் கிட்ட சிக்கி ராணவ் போய் எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணி தூக்கிட்டு போக ஒரு பெரிய கலவரமே நடந்துச்சு. சாச்சனாக்கு இதெல்லாம் தேவையா, ராணுவுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் டாஸ்க். ஆனா அதை ஒழுங்கா பண்ணல. சொதப்பல் மேல சொதப்பல் தான். இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சுன்னு எனக்கே சொல்ல தெரியல, அவ்வளவு மொக்கையா தான் போச்சு. கொலன்னு நானே குழப்பி இருக்கேன். சோ நீங்க நெக்ஸ்ட் என்ன நடக்குது, என்ன மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பாய்.